எதை சீரியஸ் ஆக்குறது எதை விளையாட்டுங்கிறது நீங்க யாருங்க முடிவு பண்றது சீரியஸா எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னு? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சொல்லுங்க என்ன சொன்ன சொல்லு. தர முடியாதுன்னு இப்ப அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க, புரியுதா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இருக்கிற கேப்டன்சி டாஸ்க்லயே ஈஸியான கேம். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 33 அண்ட் எபிசோட் 34 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சோ இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வேக்கப் சாங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறமா இன்னைக்கும் மார்னிங் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து எதிரணியில் இருக்கவங்கள்ட்ட உங்களுக்கு வந்து மேனர்ஸ்ல, க்ரூமிங்ல, ஸ்டைலிஷ்ல இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் சொல்லணுமாமா, மேம்படுத்த டிப்ஸ் தர வேண்டும். ஃபர்ஸ்டா சாச்சனா புள்ள அங்க இருந்து வந்து ஜெஃப்ரி இங்க பாரு நாக்க அப்பப்ப நீட்டி பேசுற பத்தியா, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல மோனி அனுப்புற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பக்காவா இருக்கு, ஏன் வீக் டேஸ்ல வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுருக்க, வேற ட்ரெஸ் எல்லாம் போடலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி போய் முறைச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறமா அந்த குடிமீன் போடுற பத்தியா அது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆல்ரெடி நல்லா இருக்குன்ற மறுபடியும் மெயின்டைன் பண்ணுமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பாசிட்டிவா தான் சொல்லுது. இருந்தாலும் அதுக்கே இந்த பையன் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கேன். அழகா போடுது எப்படி இன்னும் அழகா போடுது. ஆக மொத்தத்தில் இந்த சாச்சனா புள்ள எப்பயாச்சும் தான் பாசிட்டிவா பேசும். அப்படி பாசிட்டிவா பேசும்போது கூட இந்த புள்ள பாசிட்டிவா தான் பேசுதா இல்லையே, ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரியே தெரியுதுன்ற மாதிரியே யோசிக்கிறாங்க போல இருக்கு. குடிமீன் போடுறது அழகா இருக்கு, ஸோ அதை எப்பயுமே அழகா மெயின்டைன் பண்ணு. அடுத்த தீபக் வந்தாப்ல. தீபக் நேத்துமே சௌந்தர்யாக்கு வந்து ஃபால்ஸ் அலாரம் அப்படிங்கிற மாதிரி பட்ட பேர் ஒன்று கொடுத்தாப்ல. இன்னைக்குமே சௌந்தர்யா பேரை தான் சொல்லிட்டு, அதாவது பேசும்போது கொஞ்சம் மேனஸ் பார்த்து பேசுமா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது இந்த பிங்க் எங்க இருக்குன்னு தேடி போகும்போது தீபக் உடைய டிஷர்ட்ல டம்முன்னு அடிச்சு விட்டாங்க இல்லையா, அதுல கடுப்பாயிட்டு உனக்கு மேனஸ் இல்லன்னு சொல்லி கேட்டார் இல்லையா, அந்த மேனஸை கொண்டு வந்து சொல்லி விட்டாப்ல. நம்ம பேசும்போது கொஞ்சம் அந்த மேனர்ஸ்லாம் ஃபாலோ பண்றா பெட்டரா இருக்கும். அம்மா இந்த முடிய போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுறங்கிற பேர்ல எல்லாரோட சோத்துலயும் முடிய எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கமா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த பிபி ஹோட்டல் டாஸ்க்ல அது ஒரு மேனரிசமா சௌந்தர்யா பட்டுருந்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதை மனசுல வச்சுட்டு சொல்றாரு என்னவோ பண்ணீங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சிருக்கு, அதனால இப்போ சொல்றேன். அடுத்த முத்துக்குமரன் வந்து சாச்சனாக்கு சொன்னாப்ல, உனக்குள்ள 10 வயசு குழந்தை இருக்கு, 30 வயசு மெச்சூர்டான ஆளும் இருக்காங்க, ஆனா எது எப்ப வெளியே வரணும்ன்றத நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா, சில டைம் வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனாக்கே தேவையான ஒரு நல்ல அறிவுரை சொல்லிட்டு போனாப்ல. எப்போ யாரை வெளிப்படுத்தணுங்கிறது இருக்குல்ல, அதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த ரியா வந்து அருண் நீங்க நிறைய பேசுறீங்க அதெல்லாம் ஓகே தான், பட் அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்றதையும் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுதான் மேனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அந்த அடுத்த ஜெஃப்ரி வந்துட்டு நான் முதல்ல சாச்சனா புள்ளிக்கு சொல்ல வேண்டிய ரிப்ளையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நைட்டு படுக்கும்போது எல்லாரும் ஷார்ட்ஸ் போட்டு தான் படுப்பாங்க, அதனால தான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பேண்ட் போட்டுருவேன், குளிக்காமையா பேண்ட் போட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாப்ல. எப்பா அதாவது அந்த பிள்ளை என்ன சொல்ல வந்துச்சு அப்படின்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்றியே, அதே மாதிரி வீக் டேஸ்ல பண்ணலாம் ஒரு ஒப்பீனியனா தான் சொல்லிச்சு. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு ட்ரிகர் ஆகுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குளிக்காம மாத்தி வந்து உட்கார்ந்து எல்லாம் கலாய்ப்பாங்க, அதுவும் புரியுதா. அந்த அடுத்த ஜெஃப்ரியோட கேர்ள் ஃப்ரெண்ட் மோனி பேரை வந்து சாச்சனா புள்ள யூஸ் பண்ணிச்சு இல்லையா, அது வந்து நீ யூஸ் பண்றது உனக்கு உரிமை கிடையாது, நீ யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துட்டாப்ல. சரிப்பா இந்த மேனஸ் க்ரூமிங் ஸ்டைலிங்னா இப்போ நீ யாருக்கு தான் சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா பவித்ராக்குன்னாப்ல. பவித்ராக்கு என்ன மேனஸ் மாத்தணும்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட மாத்துறதுக்கா, அப்படி மாத்திரத்துக்கு எதுவும் இல்லையே அப்படின்ட்டு இருக்கா. டேய் உனக்கு டாஸ்க் புரிஞ்சிச்சா புரியலையா இல்ல எதுவும் புரியாம அறம்போது எழுந்து வந்து நிக்கிறியான்ற மாதிரியே இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லை. அந்த அடுத்த சத்யா வந்து சௌந்தர்யா கிட்ட நாங்க பேசும்போது நீங்க சில ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறீங்க, அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் பர்சனை கொஞ்சம் ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்கு, சோ தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. கோவத்துல போய் தான் அது வேற மாதிரி கொண்டு போய் முடியுது. அந்த அடுத்த ஜாக்லின் வந்து ரியா அப்படிங்கிற பேரை மட்டும் தான் சொன்னாங்க, உடனே கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாரும் ஏய் ஆப்போசிட் டீம் டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப ஜாக்லின் சொல்றாங்க ஏய் நான் இப்போ பாய் டீம்ல தான் இருக்கேன், எனக்கு ஆப்போசிட் டீம் யாரு கேர்ள்ஸ் டீம் தானே, அதனால தான் சொல்லுன்னு சொன்ன உடனே நம்ம அருண் பிரசாத் சொல்றாப்ல, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்ற மேனஸை முதல்ல கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது டேய் எவன்டா அருணை ஓப்பனை பார்க்க சொன்னது பாடுறா, அந்த மனுஷனை ஓப்பனை பாயிண்ட்ன்றதை காட்டுறதுக்கு எல்லா இடத்துலயும் எதையாச்சும் பேசி நம்மள கொலையா கொண்டுகிட்டு காட்டுற மாதிரியே இருந்துச்சு. இதாங்க மேனஸ், முதல்ல இத கத்துக்கங்க எல்லாரும். அப்ப ஜாக்லின் ரியா பண்ணக்கூடிய சில ரியாக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க, இப்படிங்கிறது இதெல்லாம் ஆப்போசிட் பர்சனை ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல முடியாது, பட் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லைட்டா ப்ரோவோக்கிங்கா இருக்கு. அந்த அடுத்த சிவகுமார் வந்து மஞ்சரி கிட்ட ஒரு வாக்குவாதம் வரும்போது உங்களுடைய கருத்துக்கள் எடுத்து வைக்கலாம், பட் பிரேக் அவுட்
அவுட் ஆகுறது எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. மஞ்சரி பிரேக் அவுட் ஆகுற அளவுக்கு ஒரு வாக்குவாதத்துல அப்படி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இது வரைக்கும் நம்ம பார்க்கலையேன்ற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் பிரேக் ஆகி அது எனக்கு வந்து சரியா படல. அண்ட் அடுத்த விஷால் வந்து சாச்சனா புள்ளியை தான் செலக்ட் பண்ணாங்க. சாச்சனா புள்ளன்னு வந்தாலே என்ன கருத்தை சொல்லுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ வயசுக்கு மீறி பேசுறமா அதை கொஞ்சம் மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ற விஷயம் தான் இவரும் சொன்னாப்ல. பேசிதான் ஆகணும்ன்றது கிடையாது, அது கூட நம்மளோட மேனர்ஸை டிசைட் பண்ணும். அண்ட் அடுத்த அன்ஷிதா வந்து ஜாக்லின் கிட்ட இந்த காலை போட்டு ஒரு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்க பாத்தியா, அது பக்கத்துல உட்காந்துருக்கலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கோ. அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு காதே செவிடாகிற அளவுக்கு சிரிக்கிற பாத்தியா, அதையும் கொஞ்சம் மாத்திக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. சிரிச்சிடும். அடுத்த வர்ஷினி வந்து ஜாக்லின் கிட்ட ஒருத்தவங்க எப்படின்னு தெரியாம பேசாதீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது நேத்து மார்னிங் டாஸ்க்ல பட்ட பேர் வைக்க சொல்லும் போது நம்ம ஜாக்லின் வந்து வர்ஷினிக்கு கார்பன் பேப்பர்னு சொன்னாங்க. என்ன ரீசன் சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யாவுடைய காப்பி மாதிரியே செயல்பட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அதுக்கான ரிப்ளையா நேத்து வந்து லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா மொட்டைக்காடு தாசி, அதுலயும் இதுதான் எழுதியிருந்தாங்க. இந்த மார்னிங் டாஸ்க்லயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசினா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த மஞ்சரி வந்து முத்துக்குமரன் கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் பேச வந்தாங்க அப்படின்னா நீ சரி 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 சொல்லிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டே இருக்க, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நீ என்ன வேணா பேசிட்டு போ, அடுத்துதான் நான் என்ன பாயிண்ட் வச்சிருக்கணும் அந்த பாயிண்ட் தான் நான் பேச போறேன், நீ பேசுறதுலாம் நான் கவனிக்கவே போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாத, அதை மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ என்னதான் பேசு, நான் சொல்றதை தான் சொல்ல போறேன். அந்த அடுத்த வந்து தர்சிகாவுமே முத்துக்குமரன் கிட்ட தான் சொன்னாங்க. அதாவது நீ தான் ஒரு முடிவை சொல்லணும்னு நினைக்காத, அந்த முடிவு வேற ஒருத்தங்கிட்ட இருந்து வந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ மட்டும் தான் ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணணும்னு இருக்காத, மத்தவங்க கிட்ட இருந்து வந்தாலுமே அது நல்லா இருக்கும். அந்த அடுத்த வந்து ராயன் வந்து ரியா கிட்ட அடுத்தவங்களை கொஞ்சம் பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ரியாக்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அடுத்த வந்து சௌந்தர்யா சத்யாக்கும் தீபக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிப்ளை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, அதாவது நான் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஒன்னு பண்ணாம நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீங்க ஒன்னு பண்றதால தான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த முடியை வந்து இப்படி ஆட்டி நான் வந்து சோத்திரலாம் போட்டேன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அது பிபி ஹோட்டல் டாஸ்க்ல நான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை சொல்லிட்டு ஒரு ஃபன் ஃபேக்டருக்காக தான் பண்ணது. சரி ஓகே, இப்போ நான் ஜெஃப்ரி கிட்ட போறேன். ஜெஃப்ரி, அதாவது உனக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீ அதை ஓவர் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே விஷயத்தை தான் ஒரு வாட்டி நாமினேஷன்லையும் சொல்லி ஜெஃப்ரியை வந்து நாமினேட் பண்ணாங்க. இப்பயும் அதே வார்த்தை தான் சொல்றாங்க. ஸ்பேஸ் கொடுத்தா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படின்னா அது எந்த விதத்துல சொல்றாங்க அப்படிங்கிறது கிளியரா சொல்லல, இதை மட்டும் தான் ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிறியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அடுத்த ராணா வந்து நான் என்னதான் பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போயிருந்தாலும் நான் எப்பயுமே பாய்ஸ் டீம் தான், நான் கேர்ளுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேல சொன்னாதான் உங்களுக்கு புரியவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லித்தான் சொல்லிட்டாங்க, நீ பாரு அப்படிலாம் நீ செய்யக்கூடாது, நீ என்ன இருந்தாலும் இப்போ கேர்ள்ஸ் டீம் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராணா சொல்றாப்ல நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்து கேர்ள்ஸ் டீம்லாம் கிடையாது, நீ வெறும் கெஸ்ட் தான் சொல்லிங்க, அதனால தான் இப்போ நான் பாய்ஸ் டீமுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்படிலாம் பண்ணக்கூடாது ராணாவும் சொல்லிட்டு அப்புறமா பாய்ஸ் டீம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன பாய்ஸ் டீம் யாரும் வாயை திறக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கேப்டன் சத்யா இருந்துச்சு, சரி ரைட்டுப்பா நீ கேர்ள்ஸ் டீம்ல சொல்லிட்டல பாய்ஸ் டீம் ஒரு ஆள் பேரை சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே டன். இவருமே முத்து பேர் தான் சொன்னாப்ல. அதாவது எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு சரி ரைட் எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்களா, கடைசியா நான் சொல்ல வந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முத்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ல தான் நிக்கிறாரே தவிர்த்து அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாப்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இவரும் சொல்றாப்ல. கன்க்ளூஷன் பாயிண்ட வந்து அவர் சொல்றதா வச்சு முடிக்கிறாரு. அந்த அடுத்த வந்து பவித்ராவுமே முத்துக்குமரனுக்கு அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. அதாவது எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க, கேட்டுட்டு சரி ரைட் இதுதான் என் பாயிண்ட்னு சொல்லிட்டு கடைசியில் உங்க பாயிண்ட்டுக்கு தான் வந்து நிக்கிறீங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்ல வராரோ அது சொல்லிடுறாரு. இந்த ஒரு பாயிண்ட் முத்துக்குமரன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கே கொஞ்சம் நல்லதா தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் சொல்லி வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு இவர் ஒரு பாயிண்ட் சொல்றா அப்படியா, சரி ஓகே அதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கேட்டு அந்த டிஸ்கஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆனா முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நான் சொல்ற பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நிப்பாப்ல. அது எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்காது, ஒரு சில இடத்துல அது தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேர்ள்ஸ் டீம் சொன்னாங்க இல்லையா, அதாவது லிவிங் ஏரியாக்கு வரும்போது இந்த மாதிரி நாங்க டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம ரொம்ப நேரத்துக்கு ஜவ்வா இழுத்ததுக்கான முக்கிய காரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முத்துக்குமரன் தான். இப்போ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாம் வேணும்னே சொல்லணும், முத்துக்குமரனுடைய கேமை வந்து ஸ்பாயில் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லல, அவர் மேல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா தான் எடுத்து வைக்கிறாங்க. இதை வந்து அக்செப்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவருடைய கேமுக்கு இது ரொம்பவே நல்லதா இருக்கும். அண்ட் கடைசியா அருண் வந்து ஜாக்லின் ரியாக்கு என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை இவரும் சொன்னாப்ல. அதாவது இப்படி வணக்கம் சொல்றது, இப்படி பண்றது இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு, அதை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொன்னாப்ல அப்படின்னா இந்த கீழே துட்டு கும்பிட்டு போறது, அதுக்கப்புறமா கேமரா பார்த்து பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்கா இருக்க மாதிரி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்படி தொட்டு கும்பிட்டு போறது, அடிக்கடி கேமராவை தனியா பார்த்து பேசுறது. அருண் பிரசாத் இப்படி சொன்ன உடனே ரியாக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துச்சு போல, உடனே வந்துட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மேனிபுலேஷன் வந்து ரியாக்கு தான் அதிகமான பேர் கொடுத்துட்டாங்கன்னு நான் ஒன்னு சொல்லணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா.
இப்பயும் வந்து நின்ற உடனே தீபக் சொல்லிட்டாரு, இங்க பாருமா நீ ஒரு ஃபார்மட்டை கிரியேட் பண்ணாத, கருத்து வந்து எல்லாருமே சொல்லணும். ஸோ நானும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வருவாங்க. ஸோ உனக்கு சொல்லணும் அப்படின்னா இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீ ஆஃப்லைன்ல போய் சொல்லிக்கோமா, இப்போ எதுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி ரைட் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. இல்ல வந்துட்டேன் சொல்லிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க பாத்தீங்களா இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் மாத்திக்கோன்னு சொல்லிட்டு, அது வேலிடான பாயிண்ட் நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். ஆனா அந்த தொட்டு கும்பிட்டு போகாத, கேமரா பார்த்து பேசாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்ன விஷயம் வந்து கரெக்ட் தான். ஏன்னா அந்த தொட்டு கும்பிட்டு போறதெல்லாம் மேனஸ்ல வராது, அவங்களுடைய பிஹேவியர்ல வரும். சின்ன வயசுல தான் அவங்க வீட்டுல அந்த மாதிரி சொல்லி வளர்த்திருப்பாங்க, அவங்க அப்படி வளர்ந்துருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பு கிடையாது, அது மாத்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி தான் கேமரா பார்த்து பேசுறதுமே வந்து இந்த வீட்டுல எல்லாருமே கேமரா பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அதிகமா பேசுறாங்க. ஸோ அவங்க அதிகமா பேசுறாங்கிறதுக்காக அதை மாத்திக்கோங்கன்னு சொல்றதுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. பட் சொல்ற விதம்னு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ உடனே நான் போய் இதை எடுத்து சொல்லியே தீர்வேன், ஒன்னு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை நான் உடனே அவங்க எல்லாரும் முன்னாடி நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டிடியூட் தான் ரியா கிட்ட கொஞ்சம் ஒஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா ரியா போயிட்டு அருண் கிட்ட இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இதனுடைய உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல வேற யாருக்குமே சொல்றதுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் ஆன் ஸ்பாட்ல அப்பப்ப திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பேக் ஃபயராவே ஆக போகுது. இல்ல சார், அது என்னால ஏத்துக்க முடியும். அண்ட் அப்பயுமே அருண் பிரசாத் இங்க பாருங்க ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் மேனஸ்ல வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு இந்த பிள்ளை மறுபடியும் வேணும்னே கீழே தொட்டு கும்பிட்டு போனாங்களா, ஓஹோ சூப்பர் செம்மையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. மார்னிங் ஆக்டிவிட்டி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரியா வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க, நேரா போய் கேமரா கிட்ட தான் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட ஒண்ணு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் அதிகமா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஆள் போல இருக்கு. நேரா போய் கேமரா கிட்ட தொட்டு கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க, கேமரா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க யாரு, நான் அப்படிதான் பேசுவேன். குள்ளாரெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா கொலகாண்டாவது எனக்கு. அப்புறம் வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஜெஃப்ரி பைப்ல சாச்சனாமல பயங்கர காண்டா தான் போய் பேசிக்கிட்டு இருந்தா. அதாவது நேத்து நான் பேண்ட் தான் போட்டிருந்தேன், முந்தானத்து நான் பேண்ட் தான் போட்டிருந்தேன், இந்த பேண்ட் எல்லாம் கொண்டு போய் அந்த பிள்ளை காட்டவா, அழுக்கு துணிங்களா அந்த பிள்ளை போய் காட்டிட்டு இருக்கவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான். சரி ரைட்ரா ரைட், நீ ஒரு முடிவுல இருக்க, நீ அதே ஃபார்ம்ல போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அழுக்கு பேண்ட் எத்தனை வந்து காமிக்கணும் போல, இதெல்லாம் நான் போட்டுக்கணும். அந்த சிவகுமார் மஞ்சரிக்கு வந்து க்ரூமிங் டிப்ஸ் கொடுக்கும்போது உங்களை தவிர்த்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஆக்டர்ஸா இருக்கிற காரணத்தினால அவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய டிப்ஸ் வந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா, அதை ஒரு பாயிண்டா எடுத்து வந்து அது எப்படி நான் ஆக்டர் இல்ல மத்த எல்லாரும் ஆக்டர்ன்ற கம்பேரிசன் நீங்க பண்ணலான்ற கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா நான் கூட நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முத்துக்குமரனுக்கே டஃப் கொடுப்ப போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பயங்கரமா நினைச்சுக்கிட்டு இருந்தானே, கடைசியில இது ஒரு கம்பேரிசன் சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கே, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்டர் இல்லதான் அந்த கம்பேரிசன் வரும்போது அதுக்கும் அந்த மனுஷன் அப்படி சொல்ல வரலமா, நீ ஆக்டர் இல்ல அவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் அப்படி நான் சொல்ல வரல, அவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாம் மேக்கப் அதிகமா போடுவாங்க, க்ரூமிங்லாம் அதிகமா பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது அவங்களுடைய ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க அந்த ஃபீல்ட்ல இல்ல அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க கத்துக்கலான்ற ஒரு சென்ஸ் இல்லாம சொல்ல வந்தேன். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களே தவிர்த்து முள் மனசுக்குள்ள இன்னுமே திடீர்னு தான் இருப்பாங்க போல இருக்கு. டெய்லி ரொட்டீனே ஸ்டைலிங் க்ரூமிங்ல அவங்கள நல்லா வச்சுக்கணும்ன்றது இந்த ஒரு சின்ன விஷயத்தையே புரிஞ்சிக்க முடியாம மஞ்சரி இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, சிவகுமார் அங்க சொன்னார் இல்லையா, அதாவது ஒரு வாக்குவாதம் வரும்போது பிரேக் அவுட் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்றது எனக்கு இப்பதான் புரியுது. அப்புறமா முத்துக்குமரன் அங்க இருந்து மஞ்சரி கிட்ட பேச ஆரம்பிச்சாப்ல, அதாவது லிசன் பண்ண மாட்டான் அப்படின்னாங்க. அப்புறம் லிசன் பண்றான், ஆனா நான் சொல்ல வந்த பாயிண்ட் தான் சொல்லணும்னு சொல்றேன். அப்புறம் வந்து கன்க்ளூஷன் சொல்லும்போது கரெக்டா வந்துடுறான் அப்படிங்கிறாங்க, கன்க்ளூஷனே இவன் தான் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது, இந்த 1 மினிட் சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்புறமா அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அதை நான் மாத்திட்டேன், இப்போ நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப மஞ்சரி சொன்னாங்க அதெல்லாம் விட்டுரு, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீ சொல்லி மண்டையை ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ என்ன வேணா பேசிட்டு போ, கடைசியா நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என் மைண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல போறேன் தவிர்த்து நீ ஒன்னு சொல்ற பாத்தியா அதை ரிசீவ் பண்ணி அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசினாலும் நான் மண்டையில என்ன வச்சிருக்கணும் அதான் சொல்ல போறேன். அந்த வழக்கமா இந்த ஆடியன்ஸ் போல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதுல இந்த வாரம் கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீமுக்கு ஸ்டைலிஸ்டா செயல்படணுமா, பாய்ஸ் டீம்ல வந்து எல்லாருமே என்ன ட்ரெஸ் போடணும் என்ன ஸ்டைல்ல இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் கேர்ள்ஸ் டீம் தான் செலக்ட் பண்ணணும்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு அங்கங்க போயிட்டு ஸ்டைலிஸ்டா செயல்பட்டு இருந்தாங்க. இதுல பயங்கரமான ஸ்டைலிஸ்ட் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் ஆனந்தி தான். இந்த முத்துக்குமரனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே அந்த மனுஷனை பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு. அந்த மனுஷனை கதறிட்டு இருக்கான், ஏய் எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது கன்றாவியா இருக்குமா, என்னை விட்டுருங்க நான் ஓடிடுறேன்ற அளவுக்கு கதறிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் உடலையே. அப்ப யாரு இறங்கி வந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஆகி போச்சுன்னா,
பிக் பாஸே அங்கேருந்து இறங்கி வந்து காப்பாத்துறாப்லையே, விடுங்கம்மா அந்த மனுஷனை, திருஷ்டி போட்டு ஒண்ணு மட்டும் தான் வைக்கல, மத்தபடி அந்த மனுஷனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு அவரே கலாய்ச்சி விட்டாப்ல. திருஷ்டி போட்டு வச்சுடுங்க. அப்புறமா ஜெஃப்ரி அண்ட் மஞ்சரி இவங்க 2 பேரும் வந்து கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி கேட்கறாப்ல, வெளிய இருந்து பார்க்கும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும், உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அன்ஷிதா வந்து நான் வெளிய இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து நான் வெளிய இருந்து பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல இந்த சென்ஸ் வந்து அவன் வந்து ஏதோ வேலையே செய்யாம சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா உள்ள வந்து பார்த்தா இந்த வாரம் பயங்கரமா பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஜெஃப்ரி சொல்றாப்ல, அது இந்த வாரம் மட்டும் தான், இந்த ஃபர்ஸ்ட் 2 வாரம்லாம் பார்த்துருக்கணுமே, ஒண்ணுமே பண்ணலையா, சும்மா தான் இருந்தா, இந்த வாரம் மட்டும் தான் சௌந்தர்யாவே கிடையாது, சௌந்தர்யா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அப்படி ஏத்தி விட்டு தான் சௌந்தர்யா இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கா. இந்த வாரம் போன வாரம் தான் அது ஸ்டார்டிங் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த உள்ள போய் உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா, அது கூட யாரோ சொல்லி தான் பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப மஞ்சரி சொல்றாங்க, இல்லடா அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லல, சௌந்தர்யாவா பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட கடைசி வரைக்கும் ஜெஃப்ரி போய் நம்பவே இல்லை. சவுண்ட் பண்றத பண்ணல, வேற ஒருத்தவங்க சொல்லி அது பண்றது சவுண்ட். அண்ட் முன்னாடி எல்லாம் சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்க, அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. பட் இப்போ வந்து சௌந்தர்யா பேக் டு கேர்ள்ஸ் டீம் போயிட்டு கேர்ள்ஸ் டீம்ல நல்லா ஜெல் ஆனதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி கிட்ட அதிகமா பேசுறது இல்லையா. அண்ட் இன்னைக்கு வந்து கூட மார்னிங் டாஸ்க்ல ஜெஃப்ரி உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. சோ அதனால ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யா மேல ஒரு சின்ன காண்டு கிரியேட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சவுண்ட் வந்து ரூலை பிரேக்கே பண்ணாது தெரியுமா. அப்புறமா ஸ்டைலிங் பண்ண பாய்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டைலிஸ்டோட ரேம்ப் வாக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சிவகுமாருக்கு வந்து சௌந்தர்யா ஸ்டைலிஸ்டா இருந்திருப்பாங்க போல. அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க, ஹே படையப்பா அப்படின்னாங்க. அப்போ விஷால் சொல்றாப்ல, ஓ ஒரு படையப்பாவா, நான் கூட ஓ அப்பான்னு நினைச்சேன்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. அது நல்ல காமெடியா இருந்துச்சு. படையப்பா அப்புறமா இந்த வாரம் முழுக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆளும் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆளும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாய்ஸ் டீம்ல இருந்து எதிர்பாராத விதமா அருண் பிரசாத்துக்கு 4 ஓட்டு வந்துருச்சு. சோ அருண் பிரசாத் தான் பாய்ஸ் டீமோட பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்படியே கேர்ள்ஸ் டீம்ல பார்த்தா பவித்ரா அண்ட் சாச்சனா இவங்க 2 பேரை தவிர்த்து மத்த எல்லாருமே சௌந்தர்யா பேரை தான் சொன்னாங்க. சோ கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா சௌந்தர்யா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆயிட்டாங்க. அண்ட் இதுல காமெடியே பவித்ரா வந்து சாச்சனா புள்ளிய பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி சொன்ன உடனே சாச்சனா புள்ள சொல்லிட்டு நம்ம டாக்டர் திவாகர் மாதிரியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது என்னம்மா எதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி கேட்டா, லாஸ்ட் 2 வீக்ஸா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்துட்டேன், யாராச்சும் ஒரு ஆளாச்சும் என் பேரை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா பவித்ரா சொல்லிட்டாங்க, அதனாலதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தராச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது நீங்க சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சௌந்தர்யாக்கு கேர்ள்ஸ் டீம்ல மெஜாரிட்டியா வந்து ஃபீட்பேக் என்ன, கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கேர்ள்ஸ் டீமோட ஜெல்லே ஆக மாட்டாங்க, பாய்ஸ் டீம் கிட்ட தான் அதிகமா பேசிட்டே இருக்காங்க. டீம் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா டீமுக்குன்னு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் அவங்க பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வாரத்துல பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாயில இருந்து வந்துருச்சு. So thank you so much Soundarya for this week. நீங்க அமேசிங்கா இருந்தீங்க. இவ்வளவு நாளா சௌந்தர்யா எதுவுமே பண்ணாம கிளாப்ஸ் வருதே அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த ஒரு வாரம் பரவாயில்லப்பா, சௌந்தர்யா ஏதோ ஒன்று உருப்படியா பண்ணிட்டாங்க, கேர்ள்ஸ் டீமே அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பேர் வாங்கிட்டாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் இஸ் அருண் சௌந்தர்யா. அப்புறமா இந்த ஒரு வாரம் முழுக்க ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு பாய்ஸ் டீம்ல ஒரு ஆளும் கேர்ள்ஸ் டீம்ல ஒரு ஆளும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லி கூட முடிக்கல. இந்த சாச்சனப்புல நாம சொல்லிட்டுமான்னு சொல்லிட்டு எஞ்சி ஓடி வந்துட்டே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த வாரமும் என் பேரை சொல்லி விட்டுற போறாங்க, அதுக்கு முன்னாடி போய் நானே வர்ஷினி பேர் ஆரம்பிச்சு விட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே வர்ஷினி பேர் தான் சொன்னாங்க. சொன்ன மாதிரி வர்ஷினியுமே இந்த ஒரு வாரம் முழுக்க எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல, சும்மாவே உட்கார்ந்து பாய்ஸ் டீம் கிட்ட பேசிக்கிட்டு கேர்ள்ஸ் டீமை எதிர்த்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேம் தான் வந்து விளையாடிருக்காங்க. ஸோ வர்ஷினி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. அண்ட் அப்படியே பாய்ஸ் டீம்ல பார்த்தா 2 பேருக்கு 4 ஓட்டு வந்துருச்சு, தீபக் அண்ட் முத்துக்குமரன். இப்படி 2 பேருக்கு ஈக்குவலான ஓட்டு வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, இவங்க 2 பேருக்கு ஒரு ரீ ஓட்டிங் பண்ணி அதில் செலக்ட் பண்ணுவாங்கல்ல. ஆனா நம்ம கேப்டன் சத்யா என்ன பண்றாப்ல, பிக் பாஸ் 2 பேருக்கு வந்துருச்சு, ஈக்குவலான ஓட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது யோ நீ கேப்டன் சத்யாவா இருக்க வேணாம், ஒரு கண்டஸ்டன்ட் சத்யாவா இருந்தா கூட ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் ஐயா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிக் பாஸ் நீங்களே டிசைட் பண்ணி சொல்லி தொலைங்கியான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாரு. டிசைட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் ரீ ஓட்டிங் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது ரஞ்சித் வந்து தீபக் போட்டிருந்த ஓட்டை வந்து முத்துக்குமரனுக்கு மாத்தி போட்ட உடனே முத்துக்குமரனுக்கு வந்து 5 ஓட்டு வந்துச்சு. ஸோ அதனால முத்துக்குமரன் தான் இந்த வாரத்துடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிட்டாப்ல. அண்ட் முத்துக்குமரனுக்கு எல்லாருமே என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, மற்ற வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் கம்மியா பேசின மாதிரி இருந்துச்சு, மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இவர் பேசுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு, பெருசா தெரியல, இந்த மொட்டை கருதாச்சி டாஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் அமைதியாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசலன்னு சொல்லிட்டு அதே ரீசனை சொல்லி எல்லாருமே ஓட் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏண்டா ஒருத்தன் பேசினானா அவன் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கான், மற்ற யாரையும் பேசவே விட மாட்டான்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றீங்க. இல்ல ஒருத்தன் சரி பேசுறதை கொஞ்சம் குறைச்சிட்டார்ல
அதனால அவர் பேரை சொல்லி நாமினேட் பண்றோம்ன்றீங்க. இப்போ அவன் என்னடா செய்யணும்ன்ற மாதிரியே இருந்துச்சு. பாய்ஸ் டீம்ல இருந்து முத்துக்குமரன். அண்ட் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஆச்சரியப்படுற வகையில ஜாக்லின் வந்து அருணுக்கு ஓட் போட்டுருந்தாங்க. ஸோ இப்போ சொல்றாங்க, அதாவது நீ சரியா பண்ணியா தப்பா பண்ணியான்னு தெரியல, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் முத்துக்குமரன் போயிட்டு யூ டோன்ட் டிசர்வ் திஸ், யூ டோன்ட் டிசர்வ் திஸ், என்னோட கணிப்புல யூ டோன்ட் டிசர்வ் திஸ். அதாவது உனக்கு மெஜாரிட்டியா வந்திருந்தா கூட ஓகே, பட் இருந்தாலும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாத்தி விட்டது ஐ டோன்ட் லைக் அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன்லாம் பாய்ஸ் டீம்ல இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனா நீ வந்த உடனே உன் வேலையை சிறப்பா பாக்குற பத்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வேற மெஜாரிட்டியா வந்திருந்தா ஓகே தானாமா, ஆனா ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் மாறினால தான் எனக்கு நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ சொல்ற பாயிண்ட் ஒரு வாட்டி நீயே திருப்பி கேட்டு பாரு, நீ பேசுறது உனக்கே நியாயமா தோணுதான்னு பாருன்ற மாதிரியே இருந்துச்சு. அதாவது அதிகமான பேர் முத்துக்குமரன் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டா இவங்களுக்கு ஓகே தானா, ஆனா ஈக்குவலா வந்துட்டு அதுக்கப்புறம் மாறினதுனால எனக்கு வந்து ஓகே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா ஒன்னு அவர் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் கிடையாதுன்னு சொன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயிடணும். ஆனா ஓட்டின் அடிப்படையில் நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றீங்க, இது என்னமா நியாயன்ற மாதிரியே இருந்துச்சு. மெஜாரிட்டி votes வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் இருந்தா உனக்கு ஓகே. ஆக்சுவலா இந்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் விளையாடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்க பேசணுமோ அங்க மட்டும் சரியான பாயிண்ட பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலயும் போயிட்டு லபல் 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல நீ பேச வேண்டிய தேவையே இல்லையமா அப்படின்னு சொன்னா கூட அதை நீங்க முடிவு பண்ணலாம், அதை நான் தானே முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சம்பந்தம் இல்லாம ஒரு 4 பாயிண்ட் பேசிட்டு தான் போறாங்க. இப்படி பேசுறதுனால தான் ஜாக்லினுக்கு வெளியே மக்கள் சப்போர்ட் இருக்க மாட்டுது. அப்புறமா தர்சிகா வந்து சாம்பார் எடுத்து ஊத்திட்டு இருக்கும்போது சோஃபால கொட்டிட்டு போயிட்டாங்க. பின்னாடி வந்து பவித்ரா வந்து பார்த்துட்டு யார் கொட்டினது, காஞ்சிச்சுன்னா தொடச்ச கூட முடியாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப கேஷுவலா தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுமே கிண்டலுக்கு உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் தர்சிகா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிருக்கும் போது தர்சிகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்ன சாப்பிடுவா இல்ல சாப்பாடு அப்படி போட்டு வந்து தொடக்கி வா, உனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா உன்னோட வச்சுக்கோ, என்கிட்டலாம் காட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி ஆச்சா பூச்சான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமா இப்ப அந்த புள்ள அப்படி என்னமா கேட்டுச்சு, சாம்பாரை யாரு கொட்டினது, ஏன் தொடக்கலன்னு கேட்டுச்சு. ஊத்துனா துடைக்க மாட்டியான்னு என்ன நீ கேட்காத. ஏய் நான் தாண்டி கொட்டினேன், சாப்பிட்டு துடைக்கிறேன்டி அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா முடிய வேண்டிய விஷயம். ஆனா அதுக்கு எதுக்கு இந்த தர்சிகா இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்க, அதாவது வெளியே தெரியலன்னு சொல்லி சொல்றாங்களே, அதனால கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டையை கூட பெருசா ஆக்கி அது மூலமா வெளியே தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரியே இருந்துச்சு. அப்படி துடைக்கிறேன்னு சொல்லலாமே, நான் உன்னை வேற எதுவும் கேட்கலையே. அவன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் ஆனா முத்துக்குமரன் வர்ஷினி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகிய அருணன் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவங்க போயிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரா எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கத்துக்கணுமாமா. அவன் முத்துக்குமரனுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா, என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லடா அப்படிங்கிற மாதிரியே புலம்பிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் போயிட்டு அருண் பிரசாத் சொல்லிட்டு இருக்காப்ல, நான் 4 வாரமா இப்படிதான் இருந்தேன், இந்த மொட்டை கடுதாச்சி டாஸ்க்ல மட்டும் தான் ஒரு 6 மணி நேரம் பேசாம இருந்தேன், அது வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல எப்படி வரும், 4 வாரம் இந்த மாதிரி தான் இந்த வாரமும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் பிரசாத் சொல்றாப்ல, அதாவது 4 வாரமா நீ இருந்த, பட் இந்த 5வது வாரம் உனக்கு மேல ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், அதனால எல்லாருடைய கவனமும் அங்க திரும்பிருச்சு. ஒரு ஹீரோ வந்து நல்ல படம் நடிச்சு ஹிட்டா கொடுத்துட்டு பாப்ல, 2 ஃபிளாப் கொடுக்கும்போது இன்னொரு ஹீரோவை திரும்பி பார்த்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாப்ல. உங்ககிட்ட இருந்து அது வேற இடத்துக்கு போயிடுச்சுன்ற. ஆக மொத்தத்துல பாய்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இப்ப முத்துக்குமரனுடைய கேமை வந்து ஃபுல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அதாவது இப்ப நான் பேசணுமா, நான் பேசினா இவன் மட்டும் தான் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவன் பேசல, சரி நீங்க சொன்னதுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா, முன்னாடி நல்லா பேசினாப்ல இப்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மரை நாமினேட் பண்ணி விட்டலாம். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல கொண்டு வந்து விட்டாங்க. இப்ப முத்துக்குமரனுக்கு நான் பேசணுமா பேசக்கூடாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஆக்கி விட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவர் பேச்சை குறைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் பேசிட்டு இருந்தாப்ல. இந்த வாரம் கேர்ள்ஸ் டீம் கிட்ட அதிகமான வாக்குவாதத்தை யார் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முத்துக்குமரன் தான். எல்லா டாஸ்க்லயும் போயிட்டு பங்களிப்பையும் கொடுத்தாப்ல. பட் இருந்தாலும் வேணும்னே செலக்ட் பண்ணி விட்டாங்களா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. அப்புறமா கேப்டன்சி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன டாஸ்க்னு சொல்லி கேட்டா, ஒரு குச்சி ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொருத்தரும் அவங்க டீம்ல இருந்து 5 பேரை செலக்ட் பண்ணிக்கணுமா. ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே அந்த ஒரு கால்ல அந்த குச்சியை வச்சுக்கிட்டு இன்னொரு கால்ல ஜம்ப் பண்ணி போய் இந்த எண்ட்ல போடணும். இதே மாதிரி 5 ரவுண்ட் முடிக்கணும். யார் ஃபர்ஸ்டா முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் இந்த வாரத்துடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்டா பாய்ஸ் டீம்ல இருந்து முத்துக்குமரனோட போனாப்ல. முத்துக்குமரனோட போயிட்டு இருக்கும்போது பாதியிலே அந்த குச்சி வந்து விழுந்துச்சு. இங்க வந்து சௌந்தர்யா வர்ஷினி கூட போனாங்க. பட் எண்டு கிட்ட போயிட்டு தான் அந்த குச்சியை வந்து கீழே போட்டாங்க. அண்ட் செகண்ட் டேக்ல 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து தர்சிகா கூட வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா ஹாஃப் கிரவுண்ட கூட அவங்க தாண்டவே கிடையாது. அதுக்குள்ள இங்க பாய்ஸ் டீம் 5 ரவுண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால நெக்ஸ்ட் வீக் வேற வழியே கிடையாது, உங்க விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் தான் உங்களுடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல பிக் பாஸ். அடுத்த வார தலைவர்
இதுல பயங்கரமான காமெடி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் 2 பேருமே சொதப்புறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 4 ரவுண்ட்லயுமே தர்ஷிகா ஹாஃப் கிரவுண்ட கூட தாண்டவே கிடையாது. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் இந்த தர்ஷினி புள்ள தான்றாங்க. என்ன தர்ஷினி புள்ளியா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொதப்புச்சு இல்ல, அதனால தான் மொத்த டாஸ்க்குமே சொதப்பி போயிடுச்சாமா. ஆனா இதுல சாஜனா புள்ள வழக்கமா காமெடி பண்ணல, அந்த புள்ள சொல்லுது அதாவது இருக்கிற கேப்டன்சி டாஸ்க்ல இந்த டாஸ்க் தான் ரொம்ப ஈஸியான டாஸ்க், இருக்கிற கேப்டன்சி டாஸ்க்ல ஈஸியான கேம். இந்த வர்ஷினி புள்ளலாம் ஃப்ளூக்ல முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல தர்ஷிகா ஆமாமா அவ ஏதோ ஃப்ளூக்ல போயிட்டா, அவ மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா சௌந்தர்யாக்கு ஒரு பேலன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா அவங்களுக்குலாம் கூச்சமே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த புள்ள ஃபர்ஸ்ட் டேக் கூட எண்டு வரைக்கும் போய் சொதப்புச்சு, செகண்ட் டேக்ல கம்ப்ளீட்டே பண்ணிடுச்சு. ஆனா நீ ஒரு 1/4 மணி நேரமா ஒரு 40 டேக் எடுத்து ஆஃப் கிரவுண்ட கூட தாண்டல. சரி ஓகே உன் மேல மிஸ்டேக்னு சொல்லிட்டு நீ அக்செப்ட் கூட பண்ணிக்க வேணாம். ஆனா எப்படி மனசாட்சியே இல்லாம அந்த புள்ள மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு பழிய போறன்றதா எனக்கு புரியல. இப்படி போயிடுச்சு, ஃப்ளூக்ல போயிட்டாங்க. அப்புறம் தர்ஷிகான் பவித்ரா 2 பேரும் சண்டை ஒன்று போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அந்த சண்டையை 2 பேரும் உட்காந்து பேட்ச் அப் பண்ணிருந்தாங்க. ஏன்டி நான் முன்னாடி தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இல்லடி நம்ம முன்னாடி மாதிரி இல்லடி, நீ எனக்கு லெட்டர் எழுதிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் ஃபீல் பண்றாங்கடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உனக்கு லெட்டரே எழுதலடின்னு சொல்லி சொன்னா கூட ஏய் இல்லடி அதாவது நீ எழுதிருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நமக்குள்ள விரிசல் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஃபைனலா சொல்றாங்க நம்ம 2 பேரும் சீரியஸா அவ்வளவு பெரிய சண்டை போட்டாலும் நீங்க சும்மா காமெடி பண்ணாங்க, ஓரமா போய் காமெடி பண்ணுங்கன்னு சாச்சனா புள்ள சொல்லுது. அப்ப நம்ம சண்டை எந்த அளவுக்கு இருக்கு பாத்துக்கோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க சண்டை போடணும்னு போடுறீங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் இப்பெல்லாம் கிளைமேக்ஸ்ல கண்டென்ட் கொடுக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான். நேத்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. பாய் டீம்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன வேணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து ஜாக்லினை பார்த்து கேட்டாப்ல. அப்ப விஷால் சொன்னாப்ல டீ கேப்பா கொடுப்பியா அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படின்னு விஷாலுக்கு வந்து கவுண்டர் கொடுத்தாப்ல. அப்போ வந்து ஜாக்லின் அதை ஒட்டு கேட்டுட்டு என்ன சொன்னா கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு உடனே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்களா. அப்ப முத்துக்குமரன் சொல்றாப்ல இப்போ அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க, புரியுதா? இதாண்டா மச்சான் பிரச்சனை, இது ஒரு பெருசா வெடிக்கும் பாரு. நாளைக்கு காலைல டீ கொடுக்கும்போது டீ வேணான்னு சொல்லி சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கும்போது நீ என்ன சொல்றது, நான் செஞ்சே காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சீரியஸ் ஆகி பேசுறாங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்றாப்ல ஏய் எதை சீரியஸா எடுத்துக்கணும் எதை காமெடியா எடுத்துக்கணும் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டா, நான் எதை சீரியஸா எடுத்துக்கணும் எதை காமெடியா எடுத்துக்கணும் முடிவு பண்றது நீ கிடையாது, நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களா. நீங்க யாருங்க முடிவு பண்றது எதை சீரியஸா எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்னு? ரைட்ரா ரைட், இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனா இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறது தான் நம்ம ஜாக்லின். சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்ற. இதுல வேற ஜாக்லின் கூட வந்து பேசிட்டு ரயன் கிட்ட கேட்கறாங்க நான் பேசுறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரயன் சொல்றாப்ல நீ ரியாக்ட் பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு கேட்டல அதோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சு விட்டா. நீ கேட்கணும்னு தோணுச்சு நீ கேட்ட அவ்வளவுதான் விட்டுரு. ஆனா விடுவாங்களா, இதை பிடிச்சி எங்கெங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்த வரைக்கும் ஓகே எபிசோடு தான், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடுன்னு சொல்லிட முடியாது. அண்ட் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா நம்ம அருண் பிரசாத் செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துடைய கேப்டனும் ஆயிட்டாப்ல மனுஷன். அண்ட் முத்துக்குமரனா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சா இல்ல உங்களுக்கு வந்து இல்ல வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஜாக்லின் புள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுது இல்லையா, அதை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்து மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.